அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2000ல் PLTS 2000 இந்த வந்து இன்டர்நேஷ்னல் கமிட்டி வந்து ஒரு லோயஸ்ட் டெம்பரேச்சர் அனௌன்ஸ் பண்ணுது 0.9 மில்லி கெல்வின். சரிங்களா? இப்போ 1Kவிலேருந்து 0.65க்கு வந்து அதுக்கப்புறம் 0.9 மில்லி கெல்வின் இது வரைக்கும் நம்ம லோயஸ்ட் டெம்பரேச்சரை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது 2000ல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ப்ரொவிஷ்னல் லோ டெம்பரேச்சர் ஸ்கேல் இது PLTS அப்படின்னா. சரிங்களா? இப்போ நம்ம தெர்மாமீட்டர்ஸ் பார்க்கலாம். இந்த லோ டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் ரெஃபர் பண்ண புக் வரைக்கும் ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட் எதுவுமே இல்லைங்க. இது வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இதை மேக்ஸிமம் சிலபஸில் கூட எங்கேயும் கொடுக்கல டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டை. சாதாரணமாக டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டு டெக்னிக் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் லோ டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுற டெக்னிக் எந்த டெக்ஸ்ட் புக்லேயும் சிலபஸ்லேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா 2 டைப்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரைமரி தெர்மாமீட்டர், அதுக்கப்புறம் செகண்டரி தெர்மாமீட்டர். சரிங்களா? எக்ஸாம்பிள் இன் தி கேஸ் ஃபார் மெல்ட்டிங் கர்வ் ஆஃப் ஹீலியம் 3. இந்த ஹீலியம் 3யோட மெல்ட்டிங் கர்வை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரைமரி தெர்மாமீட்டர் இருக்குது. அதை தான் நம்ம இங்கே எக்ஸாம்பிளாகவும் எடுத்துருக்குறோம். உங்களுக்கு பாலிடெக்னிக் சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து தெர்மாமீட்டர்ஸு மெஷர்மெண்ட் டெக்னிக் இதை பற்றி செய்யணும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கல. நானே ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து தெர்மாமீட்டரில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு ப்ரைமரி தெர்மாமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் செகண்டரி தெர்மாமீட்டர்ஸ். ப்ரைமரி தெர்மாமீட்டர்ஸில் கேஸ் தெர்மாமீட்டர், வேப்பர் ப்ரெஷர் தெர்மாமீட்டர், நாய்ஸ் தெர்மாமீட்டர், அதுக்கப்புறம் ஹீலியம் 3 மெல்ட்டிங் கர்வ் தெர்மாமீட்டர், சூப்பர் கண்டக்டிங் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தெர்மாமீட்டர்ஸ், நியூக்ளியர் ஓரியன்டேஷன் தெர்மாமீட்டர், மாஸ் பேர் எஃபெக்ட் தெர்மாமீட்டர், கூலும் பிளாக்ஹெட் தெர்மாமீட்டர், அதுக்கப்புறம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் தெர்மாமீட்டர். இந்த மாதிரி 9 டைப் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்டரி தெர்மாமீட்டரில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தெர்மாமீட்டர், தெர்மோ எலக்ட்ரிக் எலிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டிவ் தெர்மாமீட்டர்ஸ், மேக்னெட்டிக் தெர்மாமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஸ்பின் ரெசனன்ஸ் தெர்மாமீட்டர். இந்த மாதிரி 5 டைப் இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹீலியம் 3 மெல்ட்டிங் கர்வ் தெர்மாமீட்டர் தான். ஹீலியம் 3 மெல்ட்டிங் கர்வ் தெர்மாமீட்டர் இதோட கிராஃப் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி மெல்ட்டிங் கர்வ் ஆஃப் ஹீலியம் 3 எக்ஸிபிட்ஸ் எ ஸ்ட்ராங் டெம்பரேச்சர்ஸ் டிபெண்டன்ஸ் ஈவன் அட் டெம்பரேச்சர் பிலோ 1 கெல்வின். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தி டெம்பரேச்சர் டிபெண்ட் மெல்ட்டிங் கர்வ் ஆஃப் ஹீலியம் 3 டெம்பரேச்சர் அபவுட் T ஈக்குவல் டு 320 மில்லி கெல்வின். சரிங்களா? 1 கெல்வினுக்கு கீழே 320 மில்லி கெல்வினில் இந்த கூலிங் கர்வ் நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? எ ஹை ரெசல்யூஷன் ப்ரெஷர் செல் கன்ஸ்ட்ரக்டட் இன் எ ரெசல்யூஷன் ஆஃப் 10 மியூ பார். சரிங்களா? அதாவது மைக்ரோ பார். அப்போது அல்ட்ரா ஹை வேக்யூமில் தான் நமக்கு இந்த கூலிங் கர்வே கிடைக்குது அப்படின்றது நமக்கு இங்கே தெளிவாக தெரியுது. தி ப்ரெஷர் இஸ் மெஷர்டு கெப்பாசிட்டிவ்லி. இப்போ நம்ம இதோட எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்கு வந்து பின்னாடி காட்டுறேன், அடுத்த பேஜில் இருக்குது. அண்ட் எலாஸ்டிக் மெம்பரேன் ஃபார்மிங் தி டாப் டு தி இன்னர் பார்ட் ஆஃப் தி ப்ரெஷர் செல். எலாஸ்டிக் மெம்பரேன் அப்படின்னா நம்ம ஜவ்வு மாதிரி, அதாவது போயிட்டு அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்பி வந்துடும். நம்ம வேக்யூம் டெக்னிக்கில் பேசினப்போ ஒரு ஸ்பீக்கரில் வந்து ஒரு பேப்பர் ஒட்டியிருப்பாங்க, அது ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன அசையும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி டெக்னிக் தான். அதை வச்சு தான் இங்கேயும் இந்த ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறாங்க. இஸ் கனெக்டட் வித் தி எலக்ட்ரோட்ஸ் ஆஃப் எ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். சரிங்களா? அப்போ அந்த கெப்பாசிட்டரோட இந்த டயஃப்ராம் வந்து, அதாவது மெம்பரேனை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. The separation of the capacitor plate depends on the displacement of the diaphragm and hence on pressure. இப்போ அந்த டயஃப்ராம் பொறுத்தும் அது ப்ரெஷரை பொறுத்து எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் அந்த கெப்பாசிட்டரோட டிஸ்டன்ஸ் இருக்கும். சரிங்களா? No precise analytical description exists
for the pressure temperature relationship of the helium-3 relating curve. சரிங்களா? அப்போ நம்ம ஆரம்பத்திலே சொல்லியாச்சு நம்ம டெம்பரேச்சர் ஸ்ட்ராங் டெம்பரேச்சர் டிபெண்ட் அப்படின்னு சொல்லி. இதுதான் இந்த ஹீலியம்-3 அந்த கூலிங் கர்வ் தெர்மாமீட்டரில் யூஸ் பண்ணுற ஹைலி சென்சிட்டிவ் ப்ரெஷர் செல். சரிங்களா? இதோட அகலம் பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் தான். நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள். 1 சென்டிமீட்டர்லேயே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இது வந்து கெப்பாசிட்டர், இது வந்து டயஃப்ராம், இங்கே வந்துட்டு ஹீலியம்-3 இங்கே தான் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஹீலியம்-3 பொறுத்து இந்த டயஃப்ராம் வந்து ஒர்க் ஆகும். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கெப்பாசிட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இதிலேருந்து 2 கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோஆக்ஸ் அப்படின்னு சொல்லி இதன் வழியாக வந்துட்டு நம்ம அவுட்புட்டை எடுத்துக்கலாம். சரிங்களா? பட் தி மெஷர்மெண்ட் இஸ் ரீப்ரொடியூசிபிள். சரிங்களா? இண்டிபெண்ட் ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் செல் இருக்குது இல்லைங்களா? இந்த யூனிட் செல் மாதிரியே ப்ரெஷர் செல்லு நிறைய இதில் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ரெஷர் செல்லில் இருக்கிற ரீடிங்கை எடுத்து நம்ம ஒரு ஆவரேஜாக போட்டிங்கன்னா அக்யூரேசி கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? அக்யூரேட்டாக ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லலாம், எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்ற விஷயத்தை. சரிங்களா? அண்ட் தேர்ஃபோர் எ கேலிப்ரேஷன் அப்டைன்டு இன் ஒன் பர்டிகுலர் ப்ரெஷர் செல் கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் அதர் ப்ரெஷர் செல்ஸ். சரிங்களா? அப்போ பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெரி ஹை ரீப்ரொடியூசபிலிட்டி அண்ட் அக்யூரசி. சரிங்களா? ஹவவர் இட்ஸ் a high sensitivity to magnetic field and the very large heat capacity of helium-3 is a disadvantage. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவும், ஹீட் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் லேட்டாகவும் இங்கே ரியாக்ட் பண்ணும். சரிங்களா? தி calibration curves obtained at ultra low temperature. ultra low temperature அப்படின்னா T is less than 10 millikelvin. சரிங்களா? by the different group. இது நம்ம ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது மெஷர்மெண்ட் ரேஞ்ச் பிட்வீன் 0.9 millikelvin அண்ட் 1 Kelvin. சரிங்களா? இதுதான் இதுதான் நம்ம லோ டெம்பரேச்சர் ஃபிசிக்ஸில் பார்க்குற ஃபைனல் டாபிக். சரிங்களா? இதோட லோ டெம்பரேச்சர் ஃபிசிக்ஸ் முடியுது. எல்லா வீடியோவையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு லிங்க் கொடுத்துருப்பேன், வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். நான் டிஆர்பியில் போடுற ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனி ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இது லோ டெம்பரேச்சர்னால் அதுக்கு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஏற்கனவே போட்ட வேக்யூம்னா அதுக்கு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். இனி போட போகிற எல்லா வீடியோவுக்குமே தனித்தனி ப்ளேலிஸ்ட் வச்சுருப்பேன். அதோட லிங்க்கும் ஒவ்வொரு வீடியோவோட எண்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இதை மாற்றிக்குங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்.